எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டிக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டப்ப கிட்டத்தட்ட யாருக்குமே அவங்களோட எக்ஸாக்ட் வயசு தெரியல. குத்து மதிப்பாக ஒரு 90 இருக்கும், 95 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னமும் சில பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் இருக்காங்க. வயசு என்னன்னு கேட்டால் 60 இருக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு 75க்கு மேலே இருக்கும். நான் அவங்க மனநிலையிலிருந்து யோசிக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு உங்கள் வயசு தெரியல, நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்கீங்க. என்ன ஒரு 60, 55, 60 இருக்கும். உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கிறத பற்றின யோசனையும் உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்தில், நீங்கள் மனதளவில் ஒரு விஷயத்துக்கு தயாராகாத பட்சத்தில் உங்கள் உடலும் அதுக்கு தயாராகாதுன்னு நான் நம்புகிறேன். இதனால தான் என்னவோ நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் 80, 90 வயசு வரைக்கும் ஃபீல் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன வயசாகுதுங்கிறத நம்ம நினைவில் கொள்ளாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வருஷம் பர்த்டே கொண்டாடிட்டுருக்கோம்? பர்த்டேஸ் ஆர் டேஞ்சரஸ்லி ஹார்ம்ஃபுல் டு அவர் லைஃப்ஸ். பீயிங் கான்ஷியஸ் இஸ் குட். ஆனால் சில விஷயங்களில் அன்கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளை கான்ஷியஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் சேர்க்கறதுலேருந்து, காலேஜ் படிக்கிறதுலேருந்து, ஜாப் அப்ளை பண்ணுறதுலேருந்து, வேலை கிடைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் மேலேயுமே ஒரு டைம் லிமிட் வச்சு பாம் மாதிரி அதை டிக் ஆகிட்டே இருக்குது. எங்கள் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கெல்லாம் அப்படி ஒரு டைம் லிமிட்டே கிடையாது. ஸோ தட் அவங்களுக்கு எந்த ஒரு டைம் பாமும் கிடையாது. 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கு மேலே போனால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ். அப்படின்னா 60க்கு மேலே இருந்தால் நீங்கள் செத்து போயிடுவீங்கிறது தானே மறைமுகமாக சொல்கிறாங்க. உங்கள் மேலே எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது தானே அர்த்தம். இப்படி நீங்கள் வாழும்போதே உங்கள் மரணத்தின் மேலே ஒரு கான்ஷியஸை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி உங்களை அதை நோக்கியே பயணிக்க வச்சுருக்காங்களே, இதுக்கு நம்ம அன்கான்ஷியஸாகவே இருக்கலாமே. உங்களுக்கு 60 வயசு ஆனால் மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் தவறி 90 வயசுக்கு மேலேயோ இல்லை 100 வயசுக்கு மேலேயோ வாழ்ந்துட்டிங்கன்னா கூட அதையும் உங்கள் கான்ஷியஸில் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. 90 வயதுக்கு மேல் வாழும் மனிதர் 100 வயதை தாண்டிய முதியவர் அப்படின்னு மறுபடியும் உங்களை கான்ஷியஸ் ஆகவே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சில விஷயங்களில் கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. உங்கள் வயது சார்ந்து உங்கள் டைம் லிமிட்டை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வர்றதை இந்த நவீன கால சமூகம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த டைம் ப்ரெஷர், இந்த டைம் லிமிட், இந்த டைம் பாம், இது எதுவுமே எங்கள் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிகளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ பர்த்டே கொண்டாடாதீங்க. எவனுக்காச்சும் பர்த்டே வந்துச்சுன்னா ட்ரீட்டும் கேட்காதீங்க. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு.